இன்று உதயமாகும் கோவிந்தா டிவியின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்த்த பின்பு யாரும் பீதியோ பரவச நிலையோ அடைய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள். இல்ல சார், சுட்டெரியிற வெயில்ல சூட்டை போட்டு நடந்து வரத பாரு. அது பட்ட பழைய சூட்டா இருக்கு, எப்ப துவைச்சதோ. என்ன கப்பியா? No. Raymond's since 1925. இன்றைய முக்கிய செய்திகள் மற்றும் முக்காத செய்திகள். கேம்பிரிட்ஜ் தீவானியின் பொருளாளர் வசூல் ராணி MBBS திடீர் உல்லாச பயணம். பணப்பெட்டியை காணவில்லை என்று விழா குழுவினர் மத்தியில் பரபரப்பு. பார்க்கிங்கில் புதிய உலக சாதனை. தட்டு தடுமாறி தவிச்சு தற்காலி விட்டு 20 முறை முன்னும் பின்னும் சென்று நீட்டி நிறுத்தினார் நெத்தியடி நிர்மலா. கேம்பிரிட்ஜ் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வென்ற 3 வீராங்கனைகளுக்கு பதக்கம். தீபாவளிக்கு ஹரி செய்த கைமுறுக்கு கல்முறுக்கானதின் விளைவு இதோ. இதனால் ஹரி வீட்டின் வாசலில் கணவன்மார்களின் கூட்டம் அலைமோதியது. நடனக்கலை நிகழ்ச்சிக்காக மழலை பட்டாளத்தை மேய்த்து களைப்படைந்தார் கலை. சற்று முன் கிடைத்த அதிர்ச்சி தகவலின்படி அந்த 3 வீராங்கனைகளும் ஓடாமல் நின்றே வென்றதால்
ஓகே. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேற எங்கும் பூஜா. ஆஹா, ஆளையே மாற்றிவிடும் ஆனந்த விகடன். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. நமிதா அடிச்சிருச்சு லாட்டரி. என்னங்க லாட்டரி அடிச்சிருச்சா? நீ வேற இது லாட்டரியோட பெருசுமா. டின்னர் வித் நமிதா போறோம்ல. என்ன டின்னர் வித் நமிதாவா? இப்படியேவா பொழுது கொஞ்சம் உன்னோட சிறப்பளவு கிரீம் எடுத்துட்டு வாயேன். உங்களுக்கு வச்சிருக்கேன் ஒரு லிமிடெட் எடிஷன் கிரீம், எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்துச்சாமா? இப்ப பாரு கொஞ்ச நேரத்துல கமலஹாசன் மாதிரி ஆயிருந்தாங்க. இங்கே புசு. ஏய் இங்கே புசு. ஏய் இந்த புசு. இங்க வச்சிருந்த ப்ளீச்சிங் பவுடரை எடுத்துட்டு போனது. ப்ளீச்சிங் பவுடரா? கவுத்துச்சியடி. Princess Bleaching Powder, the power to surprise. உங்களை இதுவரை சொரிந்து சுண்ணாம்படித்துக் கொண்டிருப்பது கோவிந்தா டிவி. கோவிந்தா கோவிந்தா. அடுத்ததாக நீங்களும் எழுதலாம் ஒரு ஜோடி.
ஜோடிக்கு ட்ரௌசர் பாண்டி அன்புடன் அனைவரையும் அழைக்கிறேன். லட்சம் மக்கள் இந்த ப்ரோக்ராமுக்காக அப்ளை பண்ணி தேர்வு செய்யப்படணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் யாருக்கு லக்கு கிடைச்சிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். 3 பேர் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு இப்போ பார்க்கலாம். முதற் போட்டியாளர் மாங்குடி மைனர், இரண்டாவது போட்டியாளர் பீஸா பிச்சுமணி, மூன்றாவது போட்டியாளர் அல்டாப் அம்புஜம். இவங்க 3 பேரும் இந்த சுற்றுக்கு தேர்வு பெற்றிருக்காங்க. அவங்க எப்படி இதுக்கு தேர்வு பெற்றாங்கன்னு அவங்களே கேட்போம். மாங்குடி மைனர், நீங்க சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இங்க தேர்வு செய்யப்பட்டீங்க? கஷ்டம்னு ஒன்றும் படல, உங்க கூட இருக்குமே டிடியா பிடியா அது இல்லையா? அவங்க இப்போ லீவில் இருக்காங்க. வெளில இருக்காங்களா? அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி தான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் பணம் வாங்கிட்டு இங்கே விட்டான். அவனும் ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டான். பாவீங்களா? பரவாயில்ல, நீங்கள் மீசியை கஷ்டப்பட்டு ஓட்டுவீங்க. நான் அடுத்த ஆள் கேட்குறேன். பீஸா பிச்சுமணி, நீங்கள் எப்படி இந்த ப்ரோக்ராமுக்கு தேர்வு பெற்றீங்கன்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் இங்கே பீஸா டெலிவரி பண்ண வந்தேன். ஆள் இல்லைன்னு பிடிச்சி உட்கார வச்சுட்டு அதே கேள்வியை திருப்பி ஏன்ட்ட கேட்குறீங்க நீங்கள்? ஏய் இங்கே சார், எனக்கு நேரம் ஆகுது, இன்னும் நிறைய டெலிவரி இருக்கு, சீக்கிரமா போகணும். நான் நீ இன்னும் பிரசவ டெலிவரியை பார்க்குற, பீஸா டெலிவரி தானே சார்? புரியுதா? இல்லைன்னா பீஸா டெலிவரி கூட காசு கிடைக்கும். சரி சார், உட்கார சார். அடுத்த நபர் அல்டாப் அம்புஜம், நீங்க சொல்லுங்க, எப்படி தேர்வு பெற்றீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. என் டாட்டருக்கு இந்த மாதிரி ரோலெக்ஸ் வாட்ச் வாங்க போனப்போ ரித்திக் ரோஷனோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போ ரோல்ஸ் ராய்ஸ் நம்ம தெரு மணல இருப்பாரு அவரு தானே? அவருங்க ரித்திக் ரோஷன். அடே அப்பா, தாங்க முடியல சாமி. என்னோட ரோல்ஸ் ராய்ஸ்ல டிராப் பண்ணலாம் வந்தப்போ இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இட்ஸ் வெரி ஹாட் ஹியர். தாங்க முடியலங்க, எனக்கு ரொம்ப ஹாட் தான். சரி, ஓகே, முதல் ரவுண்டு இப்போ வந்து என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னங்க என்ன ஆச்சு? ஓகே, சுடுதா? அது ஏன்னா நீ ரொம்ப காட்டுற வந்ததுலேருந்து அதனால ஹார்ட் சீட்டை கொஞ்சம் ஜாஸ்தி ஹார்ட் பண்ணிட்டு. சரி சார், ஒழுங்கா இருக்கு சார், ஹீட்டை குறைச்சிருங்க சார். சரி, முதல் சுற்று என்னன்னா எல்லாருக்கும் 3 கேள்விகள் கேட்கப்படும். கவனமாக கேட்கணும். 3 கேள்விகள் கேள்வி. உனக்கு கேள்வி என்ன சைஸ் சார்? என்ன சைஸா? என்னது சார்? ஸ்மாலா மீடியமா லார்ஜா சார்? டேய், பீஸா புட்டியை காமிச்சிட்டேடா பிச்சுமணி, கம்னரு சார். சரி சார், சீக்கிரமா கேள்வியாவது கேளுங்க சார். எல்லாருக்கும் 3 கேள்வி. அந்த 3 கேள்வி நேராக நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அவங்கவுங்க அடுத்த ரவுண்டுக்கு போவீங்க. அப்படி இல்லைன்னா நாக்கு அவுட்டு தான். புரியுதா? கேளுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, நீங்கள் எல்லாரும் ரெடியா? சரி, ஓகே. நாக் அவுட். நாயுடு பரவாயில்லையா? என்னது? நான் நாயுடு. ஆமாம் சார், நீங்கள் தான் ரெடியான்னு கேட்டீங்க. நான் நாயுடு. ஏய், ரொம்ப தாங்களடா. சரி, மாங்குடி மைனர், உங்களுக்கான முதல் கேள்வி கடினமான கேள்வி. கேம்பிரிட்ஜ்லேருந்து ரிசர்ச் சார். கடினமான கேள்வி. கேம்பிரிட்ஜ் ரிசர்ச்லேருந்து கண்டுபிடிச்சி எடுத்தது. அமாவாசைக்கு நிலா தெரியுமா? அமாவாசைக்கு நிலா தெரியுமா? ஆப்ஷன் தெரியாது. பி திடீர்னு கேட்டா எப்படி? சி குழப்பமா இருக்கு. டி யோசிக்க வேணாமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. முடியுமா? அமாவாசைக்கு நிலா தெரியுமா? ஒரே குழப்பமா இருக்கு சார். அப்போ ஆப்ஷன் சி லாக் பண்ணிடலாமா? இல்ல சார், திடீர்னு கேட்டா எப்படி சார்? ஆப்ஷன் பியா? யோசிக்க வேணாம். ஆப்ஷன் பியா? தெரியாது சார், விட்டுருங்க சார். யோ, கடைசி என்னையா சொல்ற? ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் ஏன்னா என்ன? ஆப்ஷன் ஏ தெரியாதியா? தெரியாதா? எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. அப்படியா? ஆப்ஷன் ஏ எனக்கு தெரியாதியா? சரியா, அதுதான் ஏன் சொல்ல போறேன். ஆப்ஷன் ஏ தெரியாதுன்னு மாங்குடி மைனர் சொல்லியிருக்காரு. கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. கரெக்டா தப்பா? மாங்குடி மைனர் ஒரு டென்ஷனா இருக்கீங்க? இல்லையே, சொல்லி ஏதோ போட்டி டென்ஷன். இல்லை, நான் டென்ஷனா இருக்கேன். மீசை விழுது. என் மீசை விழுந்துச்சு சார். சரி, ஆப்ஷன் ஏ கம்ப்யூட்டர் ஜி சொல்றாரு சரியான பதில். எல்லாரும் கிளாப் தட்டுங்க.
always call me Asian boy. அப்படியா? சரி, இப்பொழுது கேள்வி பீஸா பிச்சுமணிக்கு. முதல் கேள்வி, அஞ்சான் படம் எடுத்த இயக்குனர் லிங்குசாமி என்ன ஆனார்? ஆப்ஷன் ஏ பணக்காரன், ஆப்ஷன் பி பைத்தியக்காரன், ஆப்ஷன் சி பீச்சக்காரன், ஆப்ஷன் டி பீஸாக்காரன். சார் இந்த கேள்வி ரொம்ப டஃப்பாக இருக்குது. வேறு ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? இப்படிலாம் கேட்க முடியாது. நான் இதுக்கே மட்டக்கான்னு சொல்லுவேன். சார் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, 2 வாரத்துக்கு முன்னாடி லிங்கு சாமியா இல்லை லுங்கி சாமியான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கடைக்கு வந்தது, சிவிலாம் கொடுத்தாரு சார். அநேகமாக அவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பீஸாக்காரன் நீங்கள் லாக் பண்ணலாம். கண்டிப்பா ஆப்ஷன் டி பீட்சாக்காரன் சொல்லிடலாமா? பீட்சா பிச்சுமணி சொல்லுங்கள் சார், கான்ஃபிடென்ட். ஓகே, வெரி குட். கம்ப்யூட்டர் ஜி பீட்சா பிச்சுமணி சொல்றாரு பீட்சாக்காரன். கரெக்டான பதிலான பார்த்து சொல்லுங்க. கரெக்டான பதில் எல்லாரும் கிளாப் தட்டுங்க ப்ளீஸ். ஐயோ சார், சும்மா சும்மா கத்தாது, காது வேற வலிக்குது எனக்கு. இருப்பா, அதான்ப்பா, அப்பதான் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கும். இப்பொழுது 3வது நபர் அல்டாப் அம்புஜா, உங்களுக்கான கேள்வி. நல்லா யோசிச்சு கரெக்டாக பதில் சொல்லலைன்னா நீங்கள் நாக் அவுட் எலிமினேஷன் ரவுண்டில் போயிடுவீங்க. தேங்காய் ஸ்ரீனிவாசனுக்கு பிடிச்சது என்ன? ஆப்ஷன் ஏ தேங்காய், பி மாங்காய், சி பட்டாணி, டி சுண்டல். Thinga, she was my mom's friend. யாருங்க? அம்மா பேர் என்னம்மா? மனோரமாவா? No. அவர் ஃப்ரெண்டு தான். தேங்காய் பர்ஃபி ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு.